அமைதியாக இருந்த காட்டில் பாதையைப் போலச் சென்று கொண்டிருந்தான் ஒரு பெருமையான சேவல். அவன் அறியாமல் புதர்களின் பின்னால் ஒரு குண்டான பூனை வானலியுடன் மறைந்திருந்தது. இன்றுதான் என் விருந்து என்று நினைத்த பூனை திடீரென பாய்ந்து சேவலை பிடித்து விடுகிறது. வெற்றி கொண்டாட்டத்தில் மிதந்த பூனை அதை சமைக்கத் தயாராகுகிறது. ஆனால் அந்த சேவல் சாதாரணமானவன் இல்லை. பூனை கவனக்குறைவாக இருந்த அந்த நொடியில் சேவல் திறமையாக தப்பித்து பூனைக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி கொடுத்து அவனை மயக்கி இறுக்கமாக கட்டிவிடுகிறது. பயந்த பூனை உடனே உதவி கேட்கிறது. முதலில் வரும் புழு, ஜெட்டில் பறந்து வரும் புழு தன்னம்பிக்கையுடன் உதவ முயற்சிக்கிறது. ஆனால் சேவல் ராக்கெட் வலையை ஏவி புழுவை ஒரே அடியில் பிடித்து விடுகிறது. அடுத்து புலி களத்தில் நுழைகிறது. பெரிய கப்பலில் வீரராகச் சத்தமிட்டபடி வருகிறது. பூனையை விடுவிக்க புலி போராடும்போது சேவல் இன்னொரு ராக்கெட்டை ஏவுகிறது. கப்பல் சுழன்று புலி நேரடியாக வலையில் சிக்கிக் கொள்கிறது. பின்னர் காண்டாமிருகம் வருகிறது. அது மட்டுமில்லாமல் முழு படைத்தளத்தை கூட கொண்டு வருகிறது. அவர்கள் தாளம் போட்டபடி முன்னேறும் அந்த நேரத்தில் சேவல் மிகப்பெரிய ராக்கெட்டை ஏவி எல்லாரையும் ஒரு இறகுகள் நிறைந்த வலையில் விழச் செய்கிறது. காண்டாமிருகமும் அதன் படையும் பிடிபடுகிறது. இப்போது பூனை, புழு, புலி, காண்டாமிருகம் அனைவரும் சேவலால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சேவல் ஒரு பிரகாசமான சுத்தியை எடுத்துக்கொண்டு அருகில் வருகிறது. ஆனால் அதிர்ச்சி எதுவுமே இல்லை. அவர்களை காயப்படுத்தல்ல, பாடம் கற்பிக்கத்தான். சேவல் சுத்தியை தரையில் அடிக்கிறான். காடு முழுவதும் அதிர்கிறது. கட்டுகள் உடைந்து விடுகின்றன. சேவல் உறுதியுடன் கூறுகிறான், இனி வேட்டையாடக்கூடாது, துன்பப்படுத்தக்கூடாது. அவர்கள் அமைதியாக தலைகுனிந்து சம்மதிக்கிறார்கள். அந்த நாளிலிருந்து காடு சாந்தமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறது. ஏனெனில் யாராலும் சேவலை வெல்ல முடியாது.